இந்த வீடியோவில் எக்ஸலில் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோரோட டேட்டாவை டேப்லூ யூஸ் பண்ணி எப்படி ஒரு அட்வான்ஸ் டேட்டா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ட்ரெயினர் தாமரை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஆக்சுவலாக அந்த ஒரு டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனாக, அதாவது டேட்டா அப்படிங்கிறதே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில், அதாவது ஒரு பிக்டோரியல் ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு விஷுவலைசேஷனாக என்ன பண்ணுறோம், நம்ம அதை செக் பண்ணுறோம். இது என்னவா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பிக்சர் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பிக்டோரியல் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தென் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லைக் சார்ட்ஸு, கிராஃபு, மேப்பு, இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அது ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூலில் என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், பை யூஸிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் சார்ட், ஓகே, கிராஃப், மேப்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? யூஸ் பண்ணி தான் டேட்டா விஷுவலைசேஷன் டூலில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈஸியான வேலை என்ன பண்ண முடியும், ட்ரெண்ட்ஸையோ அவுட்லேயர்ஸோ பேட்டர்ன்ஸையோ என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவில் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸபிள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷுவலைசேஷன் நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, வே டு. ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா கிளைண்ட்டுக்கும் வந்து என்ன ஆகும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன அவுட்புட், இதில் என்ன நம்ம ஷோ பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ், அவுட்லயர்ஸ், அண்ட் பேட்டர்ன்ஸ். இந்த டேட்டா விஷுவலைசேஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்ன, ஸோ நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸிலி ஷேரிங் தி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராக்ட்லி எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இன்ட்ராக்ட்லி எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஓகேவா? பியர்ஸ்டு ஆர் இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கோரிலேஷன் டசன்ட் ஆல்வேஸ் மீன் கர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண முடியாது, கோரிலேஷனே என்ன பண்ண முடியாது, ஆல்வேஸ் அது வந்து மீன் கர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் core message can get lost in translation. இதுவும் என்ன பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஒய் டேட்டா விஷுவலைசேஷன் இம்பார்ட்டன்ட்? The importance of data visualization is simple. It helps to see, interact with patterns, understand data. ஸோ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஒரு பர்சன் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா விஷுவலைசேஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அது எப்படி ஒரு ஈஸியான வேலை நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நார்மலாக என்கிட்ட வந்து இதே டேட்டா, ஸோ இதே சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் சூப்பர் ஸ்டோரோட டேட்டா நான் எடுக்கிறேன் அப்படின்னா
இந்த நார்மல் டேட்டாவை நான் எக்ஸலில் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஒரு நம்பர்ஸாக இருக்கும், ஒரு லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப்லூவில் விஷுவலைசேஷன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்சைட்டு கொடுக்க முடியும். ஓகேவா, என்னால் எக்ஸலில் கொடுக்க முடியாத அந்த ஒரு நம்பர்ஸ் லெட்டர்ஸில் கொடுக்க முடியாத என்னோட ஒரு பிக்டோரியல் ஃபார்மேட்டில், ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ தெரியுதா நம்ம ஏன் டேட்டா விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா தி இம்பார்ட்டன்ஸ் of data visualization is simple. ஓகேவா, it helps people interact with better trends, outliers, இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு இன்சைட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இன்ட்ராக்ட் வித் நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கும் நம்ம என்ன சொல்லலாம், இது அதுக்காகவே நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இன் டேட்டா. ஸோ இதில் இப்போ நம்ம சார்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நான் டேப்லூ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா சார்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்னென்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ சார்ட்ஸ் எல்லாமே நம்ம மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய இன்ஃபர்மேஷனை நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் இருக்கணும், ஒரு கிராஃபிக்கல் வித் என்னோடய டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ அலாங் நான் 2 ஆக்சிஸ் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா கேன் பி இன் தி டிஸ்பிளேட் ஃப்ரம் தி கிராஃப் டயக்ராம் ஆர் மேப். ஸோ அப்படி எனக்கு இருக்கணும். ஸோ சார்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று எப்படி இருக்கணும், கிராஃபில் இருக்கணும் ஆர் மேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இதை எனக்கு சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய டேட்டாவை, என்னோடய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் டேபிள். ஸோ இப்போ அதில் பார்த்தோன்னா ஹைலைட்டட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த டேபிள் எல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா a set of figures. எனக்கு அந்த ரோ காலம் வந்து எனக்கு இந்த டேபிள் வைஸாக ஷோ ஆகணும், என்னோடய டேட்டா வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும். அதாவது டைமென்ஷனில் நான் அந்த கேட்டகரிக்கல் டேட்டாவை எடுத்து போடுவேன், மெஷரில் வந்து ரோவில் வந்து மெஷர் டேட்டாவை எடுத்து போடுவேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வியூ ஆகணும், இன்ஃபர்மேஷனை நான் கெட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், டேபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, டிஸ்பிளே இன் ரோ ஆர் காலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரோ அண்ட் காலம்ஸ். ஓகேவா, ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வேறு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஷோ பண்ணுறோம். அது மேப்போ இல்லை டிஃப்ரெண்ட் சேஃப் ஆஃப் கலர்ஸ், சார்ட். ஓகேவா, இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோ பண்ண போகிறோம். பிட்வீன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்லாம் எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படிங்கிறப்பெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இது கிராஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா பார் சார்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹரிசாண்டல் பார் சார்ட் இருக்குது, சைட் பை சைட் பார் சார்ட் இருக்குது. ஸோ அப்படி நிறைய பார் சார்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வியூ பண்ணணுன்னா நான் அப்படி பண்ணுவேன். ஸோ அதே இன்ஃபோகிராஃபிக்ஸ் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்ஃபோகிராஃபிக்ஸ் அது ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் 2 சார்ட்டை கம்பைன் பண்ணி ஒரு விஷுவல் வேர்டாக கொண்டு வரும்போது அது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா யூஸ்வலி யூஸ் சார்ட்ஸ் ஆர் டயக்ராமில் தான் எனக்கு என்ன பண்ணும், ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு காம்பினேஷன் சொல்லலாம், அதை காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏ காம்பினேஷன் ஆஃப் விஷுவல் வேர்ட், விஷுவல் வேர்ட்ஸை தான் என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்ட் டேட்டா. யூஸ்வலி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் சார்ட்ஸ் ஆர் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம டேப்ல ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்டை எடுத்துக்கிறேன். இப்போ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப்லூவில் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் இந்த டேட்டா செட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனவுடனே நான் என்ன பண்ணுறேன், கோ டு ஒர்க் ஷீட் கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன்னா என்னோட டேட்டாலாம் எனக்கு ஷோ ஆயிடுச்சு. இதான் நம்மளோட சாம்பிள் சூப்பர் ஸ்டோரோட டேட்டா. ஓகேவா, இப்போ சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஷோ மீ அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் எல்லாம் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம விஷுவலைசேஷனே க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டேபிள்ஸ்னு சொல்லுவோம். இதை எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா 1 or more டைமென்ஷன் வச்சு 1 or more மெஷர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுவோம். அதை க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் சேஞ்சிங் தி லேஅவுட், ஓகேவா, ஃபார் ரோ ஆர் காலம் ஹெட்டர்ஸ் இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கெட் தி இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்காக இந்த டெக்ஸ்ட் டேபிள் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நார்மலாக கேட்டகரி எடுத்துட்டேன். இப்போ நான் டெக்ஸ்ட் டேபிள் கிளிக் பண்ணிட்டேன். அந்த கேட்டகரியில் என்னெல்லாம் இருக்குது, இப்போ அந்த கேட்டகரியில் என்னெல்லாம் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும். ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் சப்ளைஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ அதோட சப் கேட்டகரியை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ அதோட சப் கேட்டகரியை எடுத்து நான் போடுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா புக் கேசஸ், சேரிங், ஃபர்னிச்சிங்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா இந்த ஃபர்னிச்சர் கேட்டகரியில் வருது. ஸோ அப்போ கெட் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த டெக்ஸ்ட் டேபிள் அப்படிங்கிறது அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட சேல்ஸ் எனக்கு இந்த ஐ திங்க் இந்த கேட்டகரி வைஸ் அதோட சப் கேட்டகரி யூஸ் பண்ணி எனக்கு அதோட சேல் எவ்வளோன்னு தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணுறேன், எடுத்து போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இந்த டெக்ஸ்ட் டேபிள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதையே வச்சு நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ டெக்ஸ்ட் டேபிளில் எனக்கு ஃபர்னிச்சர் வந்து இவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஓகேவா, இது இவ்வளோ சேல் ஆயிருக்கு, அதிகமாக இருக்கிறதுல இது சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட் டேபிள்ஸில். ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஹீட் மேப் போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் மேப் போடுறேன். அதில் இந்த ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, ஹீட் மேப் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, யூஸ் ஹைலைட்டட் டேபிள்ஸ். நம்மளோடது என்ன பண்ணுது, அது ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ எனக்கே பார்க்கும்போது தெரியும், இப்போ இந்த டார்க்காக இருக்கிறதுல தான் இதில் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகிருக்கு. இப்போ ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்னிச்சரில் எடுத்தோம் அப்படின்னா சேர்ஸ் தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டேபிள்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஸ்டோரேஜ், இதுவும் பிண்டர்ஸ், இவங்க 2 பேரும் தான் என்ன அப்படின்னா அதிகமாக சேல் ஆகிருக்காங்க எங்கள் ஆஃபீஸ் சப்ளைஸில். ஸோ டெக்னாலஜியில் பார்த்தோம்னா ஃபோன் தான் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலரை வச்சு தான் நான் முடிவு பண்ணுறேன், கலர் ப்ளஸ் சைஸ் இதை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன் முடிவு பண்ணுறேன். ஸோ ஹீட் மேப் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, டேபிள்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக. ரெண்டாவது என்ன அப்படின்னா கேட்டகரிக்கல், அதாவது கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இப்போ கலர் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம், சைஸ் வச்சும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டேபிளை ஹைலைட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடிஞ்சு அக்ராஸாக. இப்போ நான் எனக்கு ரீஜியன் வைஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நான் ரீஜியனையுமே எடுத்து போட்டுருவேன். அப்போ ஒவ்வொரு ரீஜியன்லையுமே சென்ட்ரலாக இருக்கட்டும், ஈஸ்ட்டாக இருக்கட்டும், சவுத்தாக இருக்கட்டும், வெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு ரீஜியன்லையுமே இப்போ எந்த ரீஜியனில் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் என்னால் அக்ராஸ் சொல்ல முடியும் அதோட சப் கேட்டகரிஸ் வச்சு. ஓகேவா, தென் இது வந்து ஹைலைட்டட் டேபிள்ஸ். ஸோ இப்போ இருக்கிறதுல எதில் சேல் அதிகமாக இருக்கோ அந்த ரீஜியன்லாம் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஹைலைட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தோன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது டெக்னாலஜியில் ஃபோன். ஓகேவா, வெஸ்ட்லையும் பார்த்தோன்னா ஃபோன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலில் சேர் அதிகமாக இருக்குது, இங்கேயும் சேர் தான் அதிகமாக இருக்குது, இங்கேயும் சேர்ஸ் தான். ஸோ எந்த ரீஜியனில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிரும் எது, இந்த ஹைலைட்டட் டேபிள்ஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இந்த மேப்பில் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லொக்கேஷன் வரும்போது சிட்டி, கண்ட்ரி, போஸ்டல் கோட், தென் அப்படியே பார்த்தோம்னா ஸ்டேட்டு, இதெல்லாம் வரும்போது நம்ம தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் மேப் ஆர் நார்மல் மேப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிட்டி வைஸ் நான் பார்க்குறேன், இப்போ நான் சிட்டி எடுத்து போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், மேப் வியூ ஆகும். ஓகேவா, சிட்டி வைஸ் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் இப்போ என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மேப் நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக எங்கே சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நியூயார்க்கில் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதே எனக்கு இதில் இப்போ டிஸ்கவுண்ட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போடுறேன். எனக்கு வந்து சேல் மட்டும் தெரிஞ்சால் போதும், ப்ராஃபிட் வேணாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நார்மல் போடலாம். இப்போ இங்கே எது அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்னா நியூயார்க் சிட்டியில் ஃபர்னிச்சர் தான் அதிகமாக சேல் ஆகிருக்கு. என்ன சப் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் கேசஸ். எந்த ரீஜனில் ஆயிருக்குன்னா ஈஸ்ட் ஆகிருக்கு. எவ்வளோ சேல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2K அன்னோன் காலம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஓகே, இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மேப்புமே அவைலபிளாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இது 2 மேப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது இந்த மாதிரி சிம்பிள் மேப், அதாவது புள்ளியாக வரும். ஓகேவா, இது அப்படி வராது. இது என்னென்னா அதே மேப் இதில் வரும். இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த மேப்லேயே எனக்கு என்ன அப்படின்னா ஹைலைட் ஆகி வரும். ஸோ இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை சார்ட்டு விஷுவல் பண்ணலாம். ஓகேவா, எனக்கு வந்து சிட்டி கேட்டகரி வேணாம், எனக்கு வந்து செக்மெண்ட் வைஸ் வேணும், ரீஜியன்லாம் எனக்கு வேணாம். செக்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு சப் கேட்டகரிலையும் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலாக பை சார்ட் போடுறேன்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு என்னென்னா ரீஜியன் வைஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இப்போ ரீஜியனையும் சேலையும் எடுத்து போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை சார்ட்டில் போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்டையர் வியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இப்போ இதில் எனக்கு சேலை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் போட்டுறேன். ஸோ அப்போ ஒவ்வொரு ரீஜியன்லையும் எவ்வளோ சேல் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ பார்க்கும்போது இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா சேல் வெஸ்ட் ரீஜியனில் தான் அதிகமாக இருக்குது. என்ன அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வந்து இந்த கேட்டகரியே நம்ம போடணும். ஓகேவா? ஸோ நான் கேட்டகரியே எடுத்துகிட்டு வந்து இப்போ என்னென்னா லேபிளில் போட்டேன். இப்போ எனக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் செக்மெண்ட் 3 செக்மெண்ட்டாக பிரிக்கும் போது இப்போ எனக்கு நான் முன்னாடி என்ன சொன்னேன், இதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது ஃபர்னிச்சரில் வெஸ்ட் ரீஜியனில் அதிகமாக இருக்குது, வெஸ்ட் ரீஜியனில் சப்ளைஸில் அதிகமாக இருக்குது, வெஸ்ட் ரீஜியனில் டெக்னாலஜியில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எங்கள் வெஸ்ட் ரீஜியனில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்டில் தான் என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ டெக்னாலஜி, ஆஃபீஸ் சப்ளைஸ். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைஸை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். தேர்ட் எங்கே, இது தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஃபோர்த்து தான் யார், இவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார் சார்ட். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கேட்டகரி, அதாவது இந்த ரீஜியன் எந்த கேட்டகரி எந்த ரீஜியனில் சேல் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே நான் ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா 2 டிவைட் ஆயிரும். ஸோ அப்படி டிவைட் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சார்ட் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் சேலை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரில் போட்டுறேன். ஸோ இதில் அந்த டார்க்கில் இருக்குல்ல, ஓகே, இந்த டார்க்கில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேல். இப்போ எனக்கு வந்து ஹையஸ்ட் சேல் தெரியணும் அப்படின்னா நான் இப்படி வச்சுருவேன். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா சேல் வந்து எங்கே அதிகமாக நடந்திருக்குன்னா ஃபர்னிச்சர் வெஸ்ட் ரீஜியனில் தான் வந்து சேல் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே அதிகமாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் வெஸ்ட் ரீஜியனில் தான் சேல் அண்ட் ப்ராஃபிட் வந்து அதிகமாகவே நடந்திருக்கு. லாஸ்ட்டாக எங்கே இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சவுத்தில் டெக்னாலஜி அப்படிங்கிற கேட்டகரியில் சேல் அண்ட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாக்டு பார் சார்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? இப்போ அதாவது டூ வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 2 வேரியபிளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சேல் ப்ராஃபிட் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். அதாவது 2 or more மெஷர்ஸ் கூட வச்சுக்கலாம். பட் டைமென்ஷன் என்ன அப்படின்னா 0 or more அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ எனக்கு இது வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒன்றுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா தெரியும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸ் சப்ளைஸ், ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே டெக்னாலஜிஸ், ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபர்னிச்சர். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும்னா ஸோ எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வெஸ்ட் ரீஜியனில் தான் அதிகமாக நடந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வெஸ்ட் டெக்னாலஜி அதில் வந்து அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இப்படி என்னால் ஒன்று இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி இது வந்து ப்ராஃபிட், இது வந்து சேல் இருக்கிறதுல எங்கே அதிகமாக நடந்திருக்குன்னா வெஸ்ட் ரீஜியனில் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் அதிகமாக ப்ராஃபிட் அண்ட் சேல் நடந்திருக்கு. ஸோ அதிகமாக சேல் நடந்திருக்கு. ப்ராஃபிட் எங்கே அதிகமாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான், வெஸ்ட் ரீஜியனில் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற இடத்துல ப்ராஃபிட் வந்து அதிகமாக நடந்திருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேலை குறிக்குது, இது சேல்ஸை குறிக்குது, இது ப்ராஃபிட்டை குறிக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சார்ட். இது வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கண்ட்ரியாக பிரிக்கலாம், இன்னொன்று ரீஜியனாக பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் பை சைட் சார்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 1 or more டைமென்ஷன் வச்சுக்கலாம், 1 or more மெஷர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ட்ரீ மேப் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதுலேயும் சேம் என்ன பண்ணுறோம், சைஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். இதில் ஓவரால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைஸ் அண்ட் கலர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகம்னா இதில் ஈஸ்ட் ரீஜியனில் டெக்னாலஜி அப்படிங்கிறதுலாம் ப்ராஃபிட் அண்ட் சேல் அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப கம்மி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் கலர் தான், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ ஃபர்னிச்சர் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் வச்சு தான் முடிவு பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்னிச்சர் ஈஸ்ட் ரீஜியனில் தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் சேல் ரெண்டுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் சேல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் வந்து சேல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை தான் நம்ம எடுக்கணும், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இதை வந்து சர்க்கிள் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு பாக்ஸாக போட்டு அந்த
ட்ரீ மேப் பார்த்தோமோ, ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னா சர்க்கிள் வியூ. இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 ஆர் மோர் டைமென்ஷன் யூஸ் பண்ண முடியும், 2 ஆர் மோர் மெஷர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்னா இதில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இந்த மாதிரி டிசைனிங் ஆர்டரில் வச்சிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ வெஸ்ட் ரீஜியனில் ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு, அதிகமாக சேல் ஆயிருக்கு. ஓகேவா? இருக்கிறதுல ரொம்ப கம்மி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் வந்து சவுத் ரீஜியனில் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்ன அப்படின்னா சைட் பை சைட் 2ஆக டிவைட் ஆகும். அதாவது தனித்தனியாக எனக்கு 2 தான் வந்து டிவைட் பண்ணி எனக்கு இப்போ கண்ட்ரி ரீஜியனாகவும் தனித்தனியாக இருக்கும்போது இப்போ எப்படி நம்ம சைட் பை சைட் பார்த்தோமோ அதே மாதிரி சைட் பை சைட் இது வந்து என்ன அப்படின்னா சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம 1 ஆர் மோர் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும், 1 ஆர் மோர் மெஷர்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த லைன் சார்ட்லாம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இயர், மந்த்து, டேட்டு அந்த மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு நார்மலான டேட்டா ஸோ இப்போ இந்த இ-காமர்ஸ் இந்த டேட்டாவில் பார்த்தேன் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட் இருக்குது. இப்போ இந்த டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக லைன் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆர்டர் டேட் அது வயசாக எனக்கு சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இந்த டேட்டாவை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ சேல்ஸ் வேல்யூவை நான் கிளிக் பண்ண எனக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், லைன் சார்ட்டு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இயர் வேணால் மந்த் வயசாக எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகேவா? இயர் வேணால் எனக்கு மந்த்து மட்டும் போதும். ஸோ இப்போ எனக்கு நான் அப்படி பார்க்கும்போது ஓகே மார்ச் மந்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக சேல் நடந்திருக்கு. ஓகேவா? அதோட சேல்ஸ் ஆர் எனக்கு தெரியணும், சேல்ஸ் ஆர் எனக்கு கலரில் தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எடுத்து கலரில் போட்டுப்பேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி, ஸோ இருக்கிறதுலே ரொம்ப அதிகம் இதுதான். ஓகேவா? இதில் இப்போ ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ மந்த்து இயர் வரும்போது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லைன் சார்ட்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூமரிக்கலை வந்து சொல்லும். இந்த லைன் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமரிக்கலை தான் சொல்லும். இந்த லைன் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டகரிக்கலை தான் சொல்லும். ஓகேவா? இப்போ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எதை சொல்லுது, பிப்ரவரி அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மார்ச். ஸோ இந்த லைன் சார்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டகரிக்கலை சொல்லும். இந்த லைன் சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமரிக்கலை சொல்லுது. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணுன்னா 12 லைன்ஸ் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி 2 லைன் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? 12 ஆக்சிஸ் மாதிரி. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஓகே ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா 2 எடுத்து கொடுக்குது. ஸோ மார்ச் மந்த் தான் நமக்கு என்ன அப்படின்னா சேல் வந்து ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இயர் வைஸ், டேட் வைஸ், மந்த் வைஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் என்ன சார்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ எனக்கு கஸ்டமர் ஐடி எடுத்துக்கிறேன், தென் ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன், தென் லைஃப் டைம் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ, தென் ப்ராடக்ட் கேட்டகரி, ப்ராடக்ட் ஐடி. இதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏரியா சார்ட் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கஸ்டமர் ஐடி வேணால் அதை எடுத்துடலாம். ஸோ இது வந்து எனக்கு இயர் வைஸ் வேணாம், ஸோ மந்த் வைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ஸோ எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியா சார்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் பார்க்கும்போது எனக்கு எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே 0 ஆர் மோர் டைமென்ஷன். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் ஐடி, ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி கொடுத்துருக்கோம், 1 ஆர் மோர் மெஷர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைஃப் டைம் வேல்யூவை எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரியா சார்ட் போடலாம். ஸோ இந்த ஏரியா சார்ட் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், டேட் வச்சா தான் நமக்கு ஏரியா சார்ட் வந்து வியூ ஆகும். அப்படிங்கிறதுனால நான் அந்த டேட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏரியா சார்ட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டு, டைம், மந்த் அந்த மாதிரி தான் வச்சு போட முடியும். 0 ஆர் மோர் டைமென்ஷன் வச்சு போட முடியும், 1 ஆர் மோர் மெஷர்ஸை வச்சு போட முடியும். ஸோ அப்படி போடும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு விஷுவலாக என்ன ஆகுது அப்படின்னா ஏரியா சார்ட் வந்து வருது. ஓகேவா? இந்த ஏரியா சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏரியா சார்ட் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமரிக்கலாக கொடுக்கும். ஓகேவா?
இந்த ஏரியா சார்ட்டில் நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டகரிக்கல் அவுட்புட்டை வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இது போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு எது வருது அப்படின்னா கேட்டகரிக்கலை வச்சு தான் வரும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமரிக்கல் டேட்டா வச்சு நம்ம அவுட்புட் விஷுவல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட், தென் ப்ராடக்ட் ஐடி, தென் அதோட சேல், இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன சார்ட் வியூ ஆகுது, லைஃப் டைம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 டைமென்ஷன் எடுத்திருக்கேன், 2 மெஷர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி எடுக்கும்போது எனக்கு எல்லா சார்ட்டுமே நிறைய சார்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு அதில் டூயல் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு சார்ட் வந்து எனக்கு வியூ ஆகுது. ஓகேவா? டூயல் காம்பினேஷன். ஸோ அந்த சார்ட் வந்து எனக்கு வியூ ஆகுது. ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேட் வைஸ் எடுத்து போடும்போது எனக்கு ஈஸியாக வந்து என்ன ஆகும், வியூ ஆகும். ஸோ எனக்கு வந்து மந்த் வைஸ் எனக்கு வேணும், அதில் எனக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போட்டேன். ஸோ இதில் எனக்கு சேல் வந்து ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா டூயல் ஆக்சிஸில் தான் இருக்குது. மந்த், ஆர்டர் டேட், சேல்ஸ் வேல்யூ. ரிட்டன் ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் கேட்டகரி. டூயல் காம்பினேஷன் சார்ட். ஓகேவா? இப்போ அதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை டேட் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ ஆர்டர் டேட்டு, ரிட்டன் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் வேல்யூ எதுக்கு அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரிக்கு. ஓகேவா? ப்ராடக்ட் கேட்டகரி எடுத்துட்டேன். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், இப்படியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம டுவெல் ஆக்சிஸும் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேவா? ஆர்டர் நம்பர், சேல்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது இப்படி வேணால் மந்த் வைஸ் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் மந்த் வைஸ் எடுத்துட்டேன். ஸோ மந்த் வைஸ் நான் ஷோ பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆர்டர் டேட்டில் எவ்வளோ ரிட்டன் ஸ்டேட்டஸ் ஆகிருக்கு, எந்த ப்ராடக்ட் வந்து அதோட ரிட்டன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, தென் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அதோட குவான்டிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டுவெல் காம்பினேஷன் அந்த சார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. பார் சார்ட் மேலே ஒரு லைன் சார்ட் வர்றதா என்ன அப்படின்னா டுவெல் காம்பினேஷன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இங்கே தான் நடந்திருக்கு. மேலே புக்ஸு தான் அதிகமாக என்ன இருக்குது, சேல் ஆகிருக்கு. பட் ஆனால் அதோட குவான்டிட்டி வந்து 519 இருக்குது, நாட் ரிட்டன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே மார்ச்சில் வந்து கிளாத்திங் வந்து அதிகமாக இருக்குது, நாட் ரிட்டன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி க்ராசரிஸில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கேயும் மார்ச்சில் தான் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஹோம் அண்ட் கிச்சன்லேயும் மார்ச்சில் தான் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே மேலே புக்ஸ் தான் இருக்குது, ரிட்டன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டுவெல் காம்பினேஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டோ அந்த மாதிரி ஒரு டைமோ மந்த்தோ அந்த மாதிரி வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து விஷுவல் பண்ணுறதுக்கு இந்த டுவெல் காம்பினேஷன் சார்ட் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்கேட்டர் பிளாட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் டாலர்ஸும் எனக்கு தெரியணும். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா லேபிளில் தெரியணும். ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது. ப்ரைஸ் டாலர்ஸ் செயின் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஆர்டர் டேட் கொடுத்துட்டேன். அந்த ஆர்டர் ஐடி வைஸ் தெரிஞ்சுன்னா இன்னும் நல்லா இருக்கு இல்லையா? இப்போ இதில் எனக்கு ஸ்டேட் வைஸ் தெரியணும்னு சொல்லி நான் ஸ்டேட்டையும் எடுத்து போட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே தெரியும். மேக்ஸிமம் நான் கொடுத்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் எது நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துடும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இங்கே போய்ட்டு என்டையர் வியூ கொடுத்தேன்னா அப்படின்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக என்ன ஆயிரும், பெருசாக வியூ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் நியூமரிக்கலை வச்சு தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு நியூமரிக்கல் டேட்டா சேல்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். டோட்டலாக சேல்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்து நான் ஹிஸ்டோகிராம் போட்டு பார்க்குறேன். சேல் வேல்யூ எங்கே அதிகமாக இருக்குது அப்படி சேல்ஸ் கவுண்ட் ஆஃப் சேல். ஓகே, ஸோ இது என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் சேல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ மெஷர்ஸில் போய்ட்டு மேக்ஸிமம்
ஸோ மேக்ஸிமம் சேல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே 1927 அதான் சேல்ஸ் வேல்யூ அது 1950 அதான் மேக்ஸிமம் சேலே இருக்குது. அப்போ மினிமம் சேல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 47 தான் மினிமம் சேல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டார்க்கில் இருக்கிறது எல்லாமே அப்போ ஹையஸ்ட்டு தான் சேல்ஸ் வேல்யூ. ஓகேவா? மேக்ஸிமம் சேல் இதில் பார்த்தோன்னா 752 இருக்குது. ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் சேல்ஸ் வேல்யூ அண்ட் தென் ஆர்டர் டேட் வைஸ் வந்து எனக்கு விஸ்கர் பிளாட்டில் ஷோ ஆகும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். பட் ஆனால் இது எனக்கு எப்படி ஷோ ஆகும்னா டே வைஸ் எனக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டே வைஸ் ஒவ்வொரு நாளுக்குமே நான் எடுத்துட்டேன். அண்ட் தென் இதில் என்னென்னா ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாமே எனக்கு கலரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். குவான்டிட்டி எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கச்சன்னு இருக்குது. ஸோ அதனால நான் டெக்ஸ்ட் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ நான் குவான்டிட்டியுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே டூல் டிப் வேணாம், கலர்லேயே போட்டுக்கலாமா? ஸோ இதில் இப்போ கலர் விசிபிளாகவே இல்லை. ஓகே ஸோ இப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் இப்போ இந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே என்ன அப்படின்னா கிளாத்திங். ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னா நம்ம மெஷரில் போய்ட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் கொடுத்தோன்னா மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துடும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதில் இந்த கலர் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ எல்லாமே புக்கு. ஸோ இந்த ஆரஞ்சு எல்லாமே என்ன அப்படின்னா கிளாத்திங். ஸோ இது ஆரஞ்சு, இல்லை இது எலக்ட்ரானிக்ஸ், இந்த ரெட் கலர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கிளாத்திங். ஸோ அந்த கலர் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் இதில் இப்போ எந்த ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் இந்த ப்ராடக்ட் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், கேட்டகரியை டெக்ஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸில் அதிகமாக இருக்கா? ஓகே மேக்ஸிமம் சேல் வேல்யூ 951. ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸில் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இருக்கிறதுலே ரொம்ப கம்மி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக எங்கேயா இருக்குது அப்படின்னா லோயர் விஸ்கர். ஆமாம் லோயர் விஸ்கர் இதுதான் ஹோம் அண்ட் கிச்சனில் தான் இருக்குது. ஓகேவா? இருக்கிறதுல ரொம்ப டாப் யார் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஓகேவா? இதில் எனக்கு சேல்ஸ் வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டில் தெரியணும். ஈச் ப்ராடக்ட் கேட்டகரி வந்து எனக்கு கலரில் தெரியணும். அண்ட் தென் ஆர்டர் டேட் வந்து எனக்கு டெக்ஸ்ட்டில் தெரியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுதான் போடுறேன். போட்டு எனக்கு ஹையஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா புக்ஸ் தான். கஸ்டமர் ஐடி வந்து 10,037. ஸோ ஓகே கொடுத்துரு 10037. ஸோ அந்த ஐடி தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்குது. புக்ஸ் தான். எந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2023. அதோட சேல்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 763. ஓகேவா? ஸோ அதே நான் இப்போ வந்து புல்லட் கிராஃப்டில் போடுறேன் அப்படின்னா இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்டஸையும் எடுத்து நான் போட்டுறேன். அதோட லைஃப் டைம் வேல்யூ புல்லட் கிராஃப்ட் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் இது போடுறேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா கண்டினியூஸாக ஆக்சிஸ் கொடுத்து ஸ்வாப். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். ஸோ அதில் வந்து எனக்கு புல்லட் கிராஃப்ட் ஷோ ஆகும்போது நான் என்ன 0 or more டைமென்ஷன் கொடுத்துக்கலாம், 2 or மெஷர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெஷர்ஸில் வந்து சேல்ஸ் வேல்யூவையும் குவான்டிட்டியும் எடுத்து போட்டுறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் தென் ப்ராடக்ட் ஐடி. இந்த ஐடியில் இந்த ப்ராடக்டில் இது வந்து இவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் புல்லட் கிராஃப்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் வேல்யூ எடுத்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கலரில் போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கலர்னு பார்க்கும்போது இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே ஹையஸ்ட் சேல். ஸோ ஆவரேஜ் சேல். ஓகேவா? ஸோ பாருங்கள் ஆவரேஜாக இங்கே 186, இங்கே 161. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. இங்கேயும் 161 ஆவரேஜாக. ஸோ மேக்ஸிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமமே போட்டுடலாம்.
ஸோ இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா ஆவரேஜாக 1715 ஆயிருக்கு. ஓகேவா? என்ன ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு தெரியணும். ப்ராடக்டை நான் கலரில் கூட போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், இதான் இருக்கிறதுல ரொம்ப அதிகம். 2509. ஓகே. ஸோ இதான் இருக்கிறதுல ரொம்ப ஆவரேஜாக நான் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேல் ஆகிருக்கு, சேல்ஸ் வேல்யூ பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ இதே வந்து நான் பர்பிள் சார்ட்டில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? இன்னும் கொரோனா வைரஸ் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ அப்படிலாம் கிடையாது. இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே ஐ திங்க் புக்ஸு. ஓகேவா? அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா க்ளாத்திங். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே கிராசரிஸ், அதுக்கப்புறம் இது ஹோம் அண்ட் கிச்சன். ஸோ இதில் எது அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சேல் கொடுத்து பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்களே மேக்ஸிமம் சேல் பார்த்துக்கோங்க. இங்கே 643 புக்ஸ். ஓகே. எனக்கு ப்ராடக்ட் கேட்டகரியோட நேம் எல்லாமே லேபிள்ஸில் போட்டு அனுப்பிட்டுறாரு. சேல்ஸ் வேல்யூ. ஓகே. ஆக்சுவலாக இது என்னென்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா புக்ஸ் தான். ஓகேவா? ப்ராடக்ட் ஐடின்னு எடுத்து விட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராடக்ட் கேட்டகரி எடுத்து நான் கலரில் போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் எதாக இருக்குது, என்டையர் வியூன்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதில் எனக்கு மேக்ஸிமம் சேல் தெரியணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சன், கிராசரிஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் சேல் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு எங்கே பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது, புக்ஸ் தான் என்ன இருக்குது, சாரி ஹோம் அண்ட் கிச்சன் தான் என்ன இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிராசரிஸ், ஹோம் அண்ட் கிச்சன் அதிகமாக, இப்படி தான் நம்ம வர்றோம். டிசைனிங் ஆர்டரில் போட்டப்போ ஹையஸ்ட் டு லோயஸ்ட் தானே. ஸோ ஹையஸ்ட்னு பார்க்கும்போது ஹோம் அண்ட் கிச்சன் ஃபஸ்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் கிராசரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் புக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிளாத்திங், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் யார் இருக்காங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், அப்படி ஆர்டர் வைஸாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக சேல் ஆகிருக்கு. ஹோம் அண்ட் கிச்சன் அதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா சார்ட்டுமே விசுவலாக பார்த்தாச்சா? ஸோ இதை வச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணதை வச்சு இப்போ நம்ம இப்படி இருக்கக்கூடிய ஒரு நார்மலான டேட்டா வச்சு நம்ம இப்படி என்ன பண்ணிட்டோம், ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். சாம்பிள் சூப்பர் ஸ்டோராக இருக்கட்டும், இந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு சார்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இதுலேயும் அதே தான், ஷிஃப்ட் மோடு, செக்மெண்ட்டு, கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு, அதுக்கப்புறம் தென் ரீஜியன், கேட்டகரி, சப் கேட்டகரி, சேல்ஸ், குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட், இது எல்லாமே இருக்குது. இந்த டேட்டாவை தான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டேப்லூவில் கொண்டு போய் இப்போ இந்த டேட்டா பார்க்கும்போது எனக்கு எதாவது புரியுதா, எவ்வளோ டேட்டாவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸலில் வந்து 10 lakh சம்திங் டேட்டா இருக்குது. அவ்வளோவுமே நீங்கள் விஷுவல் பண்ணி பார்க்க முடியுமா? ஓகேவா? அவ்வளோ விஷுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டேப்லூவில் ஒரு சார்ட்டாவோ ஒரு கிராஃபாவோ க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் ஒன்று ட்ராக் பண்ணுறேன். என்னால் ஈஸியாக அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ஷீட் 1ல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்டகரி வைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ரீஜியன்லேயுமே மேக்ஸிமம் சேல் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஷீட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா மந்த் வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ ஹவர்ஸில் அந்த சேல் நடந்திருக்கு. ஓகேவா? ஈச் ப்ராடக்ட்டுக்குமே அப்படிங்கிறதுனால ப்ராடக்ட் கேட்டகரி கூட நம்ம லேபிளில் போட்டுக்கலாம். லேபிள் வேணாம், சைஸ். ஓகே. மார்ச் மந்த் வந்து ஹோம் அண்ட் கிச்சனில் வந்து அதிகமாக வந்து சேல் வேல்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஷீட் 3ல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இயர் வைஸாக, குவார்ட்டர் வைஸாக, மந்த் வைஸாக மூணுமே எனக்கு வேணும். ப்ராடக்ட் ஐடி வைஸாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு அந்த ப்ராடக்ட் கேட்டகரியில் அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ இருக்கிறதுல எங்கே அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஜூலையில் எலக்ட்ரானிக்ஸில்
37 அப்படிங்கிற ப்ராடக்ட்டில் Q3 தேர்டு குவார்ட்டரில் தான் எனக்கு 2023ல் இவ்வளோ சேல் ஆயிருக்கு. 1950 வந்து எனக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஷீட் 4ல் ஷீட் 4ல் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு மந்த் வைஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜூலை மந்த்து 20 அதாவது 21337 அப்படிங்கிற ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் ஐடி பார்த்தோம்னா 1037ல் 1950ல் வந்து எனக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மந்த் வைஸாக மேக்ஸிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்கு ஸ்டேட் வைஸாக நான் பார்க்கும்போது அதோட குவான்டிட்டி, அந்த ப்ராடக்ட் கேட்டகரியோட குவான்டிட்டி எப்படி இருக்குது, ரிட்டன் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ ஷீட் 6ல் பார்த்தோம் அப்படின்னா ஓகே சேல் வந்து எவ்வளோ, மேக்ஸிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு, மேக்ஸிமம் சேல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஷீட் 7ல் பார்த்தேன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு, மேக்ஸிமம் சேல். மினிமம் சேல் பார்த்தோம்னா ஹோம் அண்ட் கிச்சன். ஓகேவா. மினிமம் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சன். ஓகே சாரி, மினிமம் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 476. ஓகேவா. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இயர் வைஸாக இப்போ கஸ்டமர் ஐடி வச்சு அவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு லைஃப் டைம் வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து நான் ப்ராடக்ட் கேட்டகரி வந்து கலரில் போட்டுறேன். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கலரில் போட்டேன். ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதெல்லாமே என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது எனக்கு மேக்ஸிமம் லைஃப் டைம் வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை மேக்ஸிமம் லைஃப் டைம் வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் டிசெண்டிங்கில் போடுறேன். இப்போ எனக்கு ஹையஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது புக்ஸுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைஃப் டைம் வேல்யூவே வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4715 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா பர்பிள் சார்ட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட ஒரு 5 கேட்டகரி இருக்குது. ஸோ 5 கேட்டகரியிலையுமே எவ்வளோ சேல் நடந்திருக்கு அந்த ப்ராடக்ட் வைஸாக. ஓகேவா. அந்த ப்ராடக்ட் வைஸாக என்கிட்ட ஒரு 5 ப்ராடக்ட் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா புக்கு, கிராசரிஸ், ஹோம் அண்ட் கிச்சன், கிளாத்திங், எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 5 கேட்டகரி இருக்குது. அந்த 5 கேட்டகரியோட குவான்டிட்டி எப்படி இருக்குது, தென் 5 கேட்டகரியுமே எனக்கு எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ அதை வந்து நான் அதில் எனக்கு மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சனில் நடந்திருக்கு. அப்போ மினிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் புரிஞ்சா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி நார்மலாக இப்படி ஒரு டேட்டாவை தான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷனாக இப்போ ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேவா. எனக்கு நார்மலாக அந்த டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படிங்கிறப்ப தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சார்ட்டோ, கிராஃபோ, இன்ஃபோகிராஃபிக்ஸோ சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக பி ட்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.